வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 5.1 கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையரை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒரு 5.1 ரிமோட் கிட் பேஸ்டு டால்பி மற்றும் டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் சிஸ்டம் வித் ஒரிஜினல் எல்ஜி பிராண்டட் ஸ்பீக்கரோடு இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் 5.1 ஹோம் தியேட்டர் பேக்கேஜினுடைய டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு அந்த கம்ப்ளீட் பேக்கேஜ். இந்த பேக்கேஜில் பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தி இருக்கிறது அசம்பிள்டு ஆம்ப்ளிஃபையர். ஆனால் ஸ்பீக்கர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பிராண்டட் எல்ஜி ஸ்பீக்கர்ஸ். ஸோ இந்த பிராண்டட் எல்ஜி ஸ்பீக்கர்ஸ் நம்மக்கிட்ட லிமிடெட் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க ஸ்பீக்கர் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம், அல்லது இந்த மாதிரி கம்ப்ளீட் பேக்கேஜ் வேணாலும் வாங்கிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஏபி ஆம்ப்ளிஃபையரை பயன்படுத்தி ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர் பண்ணியிருந்தோம். அதற்கு இந்த சேம் எல்ஜி ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். ரிசல்ட் ரொம்பவே அருமையாக இருந்தது. அதை விட கொஞ்சம் பெட்டரான குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்காக கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் போர்டை பயன்படுத்தி இந்த பேக்கேஜ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸ், என்ன போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், இதனுடைய வாட்டேஜ் டீட்டெயில் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஸ்பீக்கர்ஸினுடைய டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். ஸோ இது ஒரிஜினல் பிராண்டட் எல்ஜி ஸ்பீக்கர். ஆல்ரெடி நான் சொன்னது போல் இதில் சென்டர் சேனல் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா 4 ohms இம்பிடன்ஸ் கொண்டது ஒரு 2-way ஸ்பீக்கர். 2 ஊஃபர், ஒரு ட்வீட்டர் இருக்கும். ஸோ இதனுடைய RMS பார்த்திங்கன்னா 180 வாட்டு. ஸோ அதற்கடுத்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 2-way ஸ்பீக்கர் தான். இதுவும் 4 ohms இம்பிடன்ஸ் கொண்டது. ஒரு ஊஃபர், ஒரு ட்வீட்டர் இருக்கும். 180 வாட் RMS கொண்டது. ஸோ ஃப்ரண்ட்டு ரைட் ஸ்பீக்கரும் லெஃப்ட் ஸ்பீக்கரும் சேமாக தான் இருக்கும். அதற்கடுத்து சரவுண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு. இது பார்த்திங்கன்னா 180 வாட் RMS வித் 4 ohms இம்பிடன்ஸ். இதில் ஊஃபர் மட்டும்தான் இருக்கும், ட்வீட்டர் இருக்காது. ஆனாலும் இது நல்லா ட்ரெபிளை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்பீக்கராக தான் இருக்குது. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர், 6.5 inch சப்வூஃபர். இது பார்த்திங்கன்னா 3 ohms இம்பிடன்ஸ் கொண்டது, 200 வாட் RMS சப்போர்ட் கொண்டது. நம்ம பயன்படுத்தியிருக்க இந்த பேக்கேஜில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் வாட்டேஜை விட அதிகமான வாட்டேஜ் கொண்ட ஸ்பீக்கர் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் இந்த ஆம்ப்ளிஃபையர் வாட்ஸ் கம்மி தான், இருந்தாலும் ரிசல்ட் ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸோ இதனுடைய டெமோ ஆடியோ வீடியோ டெஸ்ட்டு செப்பரேட்டான ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ வித் வீடியோ, அதாவது டால்பி டிடிஎஸ் ஆடியோ இன்புட் கொடுத்து நான் டெஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை செப்பரேட் வீடியோவை கொடுக்குறேன். ஏன்னா காப்பிரைட் கிளைம் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் செப்பரேட்டாக அதை அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இந்த கம்ப்ளீட் பேக்கேஜை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போது இந்த பேக்கேஜினுடைய பேக் சைடு வியூ பார்க்கலாம். ஸோ ஸ்பீக்கர்ஸ்னுடைய பேக் சைடு வியூ பாருங்கள். ஆல்ரெடி இந்த ஸ்பீக்கர்ஸ் பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் நம்ம சேனலில். அந்த வீடியோ லிங்க்கையும் நான் தர்றேன், பாருங்கள். ஸோ ஒரிஜினல் தான் ஸ்பீக்கர்ஸ்லாம். ஸோ இது சப்வூஃபரு. இது சென்டர் ஸ்பீக்கரு. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரில் பார்த்திங்கன்னா இது 5.1 ரிமோட் கிட் பேஸ்டு ஆம்ப்ளிஃபையரு. ஸோ ஃபஸ்ட்டு ஆம்ப்ளிஃபையருடைய ஃப்ரண்ட் பேனல் வியூவை நான் சொல்லிடுறேன். இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்திங்கன்னா ரிமோட் கிட் பேஸ்டு ஃபியூடெக்கினுடைய FT006 அப்படிங்கிற வெர்ஷன் ரிமோட் கிட்ட அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா பகாரியா USB ப்ளூடூத் ஆடியோ பிளேயர் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ்ஸு டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக ஒரிஜினல் SMPS ஐசி போட்ட HD ஆடியோ ரெஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரில் நீங்கள் USB ப்ளூடூத் வழியாக உங்களுடைய ஆடியோ ஃபைல்ஸ் ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். கூட பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் அண்ட் கோயாக்சியல் இன்புட்டில் ஒரிஜினல் 5.1 டால்பி டிடிஎஸ் கண்டென்ட்டை நீங்கள் ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். இந்த எல்லா இன்புட் சோர்ஸையும் இந்த சிங்கிள் ரிமோட்லேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி இதை மெர்ஜ் பண்ணியிருக்கோம். அக்ரிலிக் பேனல் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் பேனல் கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு பிராண்டட் ஆம்ப்ளிஃபையர் எந்த மாதிரி இருக்குமோ அதற்கு நியர்பையாக நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆம்ப்ளிஃபையரை ஓப்பன் பண்ணி இன்சைட் வியூ என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஆம்ப்ளிஃபையர்னுடைய இன்சைட் வியூ பார்ப்போம்.
ஆம்ப்ளிஃபையரோட இன்சைடில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை. இது வந்து கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையருங்கிறதுனால SMPS பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கேன். 24 வோல்ட் 20 ஆம்ஸ் SMPS பவர் சப்ளை நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பெர்ஃபெக்டான பவர் சப்ளை இந்த கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் போர்டுக்கு. அதே போல் இதில் ஃப்ரண்ட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு, அதற்கடுத்து சென்ட்ரு, சரவுண்ட் லெஃப்ட்டு மற்றும் சரவுண்ட் ரைட்டு, இந்த 5 சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா TPA 3118 கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். பெர் சேனலுக்கு மேக்ஸிமம் 60 வாட் ஆடியோ பவர் அவுட்புட் கிடைக்கும். அதற்கடுத்து சப்வூஃபருக்கு TPA 3116 D2 100 வாட் மோனோ ஆம்ப்ளிஃபையர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பகாரியா USB பிளேயரு, அப்புறம் ஃபியூடெக்னுடைய FT006 5.1 ரிமோட் கிட்டு, அப்புறம் நம்மளுடைய சொன்னது போல் ஒரிஜினல் SunPlus IC போட்ட HD ஆடியோ ரஸ் பாக்ஸு, ஆப்டிக்கல் மற்றும் கோயாக்சல் இன்புட்டுக்காக ஒரு 6 சேனல் கெய்னர் யூஸ் பண்ணியிருக்கோம். சச்சின் சுத்தி பிராண்டில் 2 சேனல் கெய்னர் 3 போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த ரஸ் பாக்ஸினுடைய அவுட்புட் கெயின் கம்மியாக இருக்கும், அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அதற்கடுத்து 5 வோல்ட் பக் போர்டு, 12 வோல்ட் பக் போர்டு மேக்ஸின் பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய HD ரஸ் பாக்ஸுக்கும் ரிமோட் கிட்டுக்கும் பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக. ஆம்ப்ளிஃபையர்னுடைய பேக் சைடு வியூ பார்க்கலாம். ஆம்ப்ளிஃபையர்னுடைய பேக் சைடில் இங்கே வந்து ஸ்பீக்கர் டெர்மினல் அவுட்புட்டு, ஃப்ரண்ட் சேனலுக்கான, அதாவது ஃப்ரண்ட் ரைட் அவுட் இங்கே, லெஃப்ட் அவுட் இங்கே, சரவுண்ட் ரைட்டு இங்கே, சரவுண்ட் லெஃப்ட் இங்கே, சென்டர் சேனலுக்கான அவுட்புட் இங்கேயும், சப்வூஃபர் இங்கே இருந்தும் எடுத்துக்கணும். இந்த 2 எண்டும் டம்மியாக இருக்கும். அதற்கடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 ஆக்ஸ் இன்புட் கொடுத்துருக்கோம், ரிமோட் கிட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். அதற்கடுத்து 2 ஆப்டிக்கல் இன்புட்டு, ஒரு கோயாக்சல் இன்புட்டு. HD ரஸ் பாக்ஸ்லேயும் ஒரு ஆக்ஸ் இன்புட் இருக்கும், தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கீழே இருக்க இந்த ஆக்ஸ் இன்புட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிட்டில் நான் ஆப்டிக்கல் அண்ட் கோயாக்சல் இன்புட் கொடுத்து பார்த்துட்டேன். ப்ராப்பரான டால்பி மற்றும் DTS சப்போர்ட் இருக்குது. ஸோ ஆம்ப்ளிஃபையரோட இன்சைட் வியூ பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியர் அவுட்புட் இருக்குது. கம்பேர் தான் கிளாஸ் ஏபியை விட இதில் கொஞ்சம் ரிசல்ட் நல்லாவே இருக்குது. ஏன்னா டிஸ்டார்ஷன் கம்மி கிளாஸ் டியில். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்சி அதிகம். ஸோ இந்த LG பிராண்டட் ஸ்பீக்கருக்கு இது ஒரு நல்ல மேட்சிங் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய டெமோ வீடியோ செப்பரேட்டாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் ப்ளஸ் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கம்ப்ளீட் பேக்கேஜினுடைய ப்ரைஸு நான் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்பீக்கர் லிமிட்டட் ஸ்டாக் அப்படிங்கிறதுனால இருக்கிற வரைக்கும் என்னால் கொடுக்க முடியும். அதற்கப்புறம் இந்த பேக்கேஜ் கொடுக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் அடுத்து இன்னொரு வித்தியாசமான குவாலிட்டியான டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.